வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி சிம்பிளாக சூப்பர் டேஸ்டியாக எப்படி ஃபிஷ் பால்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்டார்டராக கூட கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 250 கிராம் போன்லெஸ் ஃபிஷ்ஷை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 சின்ன பொட்டேட்டோ குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரெயின் பண்ணிவிட்டு பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேஷ் பண்ணுங்கள். ஃபோர்க் வச்சே மேஷ் பண்ணிடலாம். நம்ம 4 விசில் வச்சனால ஃபோர்க் வச்சு ஈஸியாக மேஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகணும் ஆனியன் கூட. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மீனும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் உருளைக்கிழங்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதனால தான் நான் 250 கிராம் மீன் எடுத்திருக்கேன். 150 கிராம் தான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கம்பைன் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஃபில்லிங் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பொடி, கொஞ்சம் கொரியாண்டர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும். ஃபிஷ்ஷில் இருக்க பச்சை வாசனையும் போகணும், நம்ம மசாலாவில் போட்டிருக்க பச்சை வாசனையும் போகணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு காரம்லாம் பத்துதான்னு பாருங்கள். இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அது ஆறட்டும். ஆறின அப்புறம் அதை எடுத்து உருண்டையாக பிடிங்க. இந்த மாதிரி பால்ஸ் பண்ணுங்கள். எல்லா ஃபில்லிங்கும் இந்த மாதிரி பால்ஸாக பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த மைதா மாவு கோட்டிங்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைதா மாவு பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி வச்சுருக்க பால்ஸை மைதாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பிரெட் க்ரம்ஸில் எடுத்து போட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணிவிட்டு அந்த பாலை ஃபிஷ் பால்ஸை செப்ரேட்டாக பிளேட்டில் வைங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 to 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடான அப்புறம் பால்ஸை ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது 1 நிமிஷம் வேகட்டும். வெந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்பப்போ டர்ன் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி குக் ஆகும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆன அப்புறம் நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு வடிகட்டிகிட்டே எடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் இல்லாமல் இருக்கும். எல்லா பால்ஸும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது டொமேட்டோ சாஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.